கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நான் அதிக நேரத்தை மற்ற காரியங்களுக்காக எடுக்காமல் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வதற்கு கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 32 அதிகாரம் 13வது வசனத்தின்படி, காலை இருட்டோடு ஜெபத்திலே தினம் ஒரு கண்மலை என்று ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கண்மலையாய் பார்த்து வருகிறோம். தினந்தோறும் நடக்கிற தினந்தோறும் ஆராதனையில் தினம் ஒரு தேன் என்ற தலையங்கத்தின் கீழாக ஒவ்வொரு தேனாய் பார்த்து வந்தோம். இடையிலே தேன் கூட்டு துணிக்கையை வைத்து தொடர் செய்தியையும் கேட்டோம். இரவுக்கரு ஜெபத்திலே தினம் ஒரு எண்ணெய் என்று சொல்லி ஒவ்வொரு எண்ணெயாக ஆராய்ந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு இந்த தினந்தோறும் ஆராதனையில் நாம் வேறொரு தேனை குறித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தயவு செய்து நீங்களும் என்னோடு கூட வேதத்தில் கையில் எடுத்துக்கொள்ளும்படியாய், நான் சொல்லுகிற வசனத்தை நீங்களும் திரட்டி படிக்கும்படியாய் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 7:15 வாசிக்கிறேன். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். ஆம், வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார் என்கிற ஒரு நல்ல நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். இங்கு தேன் என்று சொல்லப்படுகிற இடத்திலே அந்த தேனுக்கு துணையாக வெண்ணெய் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நீங்க வேதத்திலே தேனை குறித்து பார்க்கும்போது அங்கு தேனுக்கு முன்னால் மற்றும் அல்லது பின்னால் 2 பொருட்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். என்ன இந்த 2 பொருட்கள் என்று சொன்னா, ஒன்று அந்த தேனோடு கூட வெண்ணெய் இருக்கும், 2வது பால் இருக்கும். ஒன்று வெண்ணெய் அல்லது பால், இது 2ம் கலந்து வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். அதுல விசேஷமாய் வெண்ணெய் என்பதை குறித்து, அந்த வெண்ணெய் என்கிற பொருளை, அது எப்படிப்பட்ட பொருள் என்று சொல்லி நீங்க வேதத்தில் எங்கு ஆராய்ந்தாலும் அந்த வெண்ணெயோடு கூடிய தேனும் பாலும் முன்னுக்கு பின்னாக முன்னே அல்லது பின்னே மாறி மாறி வருகிறதை பார்க்கலாம். இப்படி இந்த தேன், வெண்ணெய், பால், இது 3ம் ஒன்றோடு ஒன்றாய் கலந்ததாய் இருக்கும். இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்துல இங்கு பாலை குறித்து சொல்லப்படவில்லை, தேனையும் வெண்ணெயையும் குறித்து தான் பார்க்கிறோம். இப்ப தேனை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்ப அதன் ஆனபடியினால் இன்றைக்கு முதலாவது இந்த ஏசாயா 7:15 சொல்லப்பட்ட அந்த வெண்ணெயை குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். வெண்ணெய் என்பது என்ன? முதலாவது அதை நாம் வேதத்துக்கு அப்பால் ஒரு பிராக்டிக்கல் லைஃப் என்று சொல்லக்கூடிய நடைமுறை ஜீவியத்தின்படி வெண்ணெயை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வெண்ணெய் என்பது சொல்கிறோம் நல்ல ஆடு அல்லது மாடு 2 ஜீவன்களிலிருந்து எடுக்கப்படுகிறதுன பால் வகையை குறிக்கிறது. அதன் பின் அந்த பாலை காய்த்தோ அல்லது பத்திரப்படுத்தியோ சேமித்து வைக்கும் போது அது உறைகிறது. உறைந்ததானது பின்னாடி கத்த நல்ல பால் ஆடையாக மாறுகிறது. அப்புறம் பால் கட்டிகளாக மாறுகிறது. அந்த பால் ஆடையாக மாறி அதன் பின்பு பால் கட்டிகளாக மாறி அதிலிருந்து கடைந்து எடுக்கப்படுவதற்கு பேர்தான் இந்த வெண்ணெய். நான் பள்ளியிலே படித்த காலத்திலே ஒரு ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டதார்கள். அவங்க ஒரு சித்தர்கால பாடல் ஒன்றை பாடினார்கள். அந்த சித்தர்கால பாடலை பாடும்போது அவங்க இப்படியாய் சொன்ன, எனக்கு அந்த வரிகள் முழுவதும் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த வெண்ணெயை கடைகிற மத்து இருக்கு பாருங்க, அந்த மத்தை சுதர பொருளாய் வைத்து அவங்க ஒரு பாடலை பாடி அதை பாடமாய் நடத்தினார்கள்.
அப்போ அந்த ஆசிரியை சொன்னார்கள், வெண்ணெய் வர வேண்டும் என்று சொன்னால் மத்து சுற்றப்பட வேண்டும். அந்த மத்து சுற்றப்படும் போது அதிலிருந்து கிடைப்பது வெண்ணெய் தான் என்று சொல்லி, அந்த வெண்ணெய்க்கு ஆதாரம் அது உற்பத்தி செய்வது ஒரு மத்து என்று சொன்னார்கள். மத்து என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். பருப்பு கடைவதற்கும் அல்லது சோதரம் கீரை கடைவதற்கும் ஒரு காலத்திலே நம்முடைய வீடுகளிலே அதிகமாய் பயன்படுத்தப்பட்டது. அந்த மத்திலே பருப்பு கடைகிற மத்து என்பது வேறு, சோதரம் பருப்பு கீரை கடைகிற மத்து என்பது வேறு. ஆனா பாலை கடைகிற மத்து, பால் கடைகிற, தயிரை கடைகிற, மோர் கடைகிற இந்த மத்து என்பது வேறாயிருக்கும். இந்த கீரைக்கும் பருப்புக்குரிய மத்து உயரமான ஒரு கம்பு இருக்கும். கம்புக்கு கீழே நல்ல வலுவலுப்பான மொட்டையாக ஒரு பெரிய கட்டை ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். இதுதான் பருப்பும் கீரையும் கடைவதற்குரிய ஒரு மத்து. ஆனா நீங்க பால் அல்லது மோர், தயிர் இதை கடைகிறதுக்கு அந்த மத்தை பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு கடைகிற மத்தை போல இருக்காது. அந்த பாலையும் தயிரையும் கடைகிற மத்தானது மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரு பெரிய குச்சி இருக்கும். கீழே இருக்கிற அந்த அடிக்கட்டை பார்த்தீங்கன்னா கோடு கோடாய் பள்ளம் பள்ளமாய் இருக்கும். அதாவது ஒரு எந்திரத்தின் பல்லானது ஒன்றோடு எப்படி பள்ளமாய் இருக்குமோ அது போய் இன்னொரு எந்திரத்தோடு இணையும் போது ஒரு பல் இன்னொரு பல்லை இணைத்து இழுப்பதற்கு ஏதுவா இருக்குமோ அதை போல இந்த பால், தயிர், மோர் இதை கடைகிற அந்த மத்தானது பள்ளமாய் இருக்கும். கடந்து போகட்டும். இப்படியெல்லாம் ஒரு காலத்திலே கையிலே கடைந்து அது ரொம்ப பிரயாசப்பட்டு எடுக்கப்பட்டதுதான் வெண்ணெய். இப்போ நாம் இந்த நடைமுறை அப்படி தயாரிக்கப்படுகிற அந்த வெண்ணெயை ஒப்பிட்டு பார்ப்பதை விட இந்த வெண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது என்று முதலாவது நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வெண்ணெயை குறித்தும் அதன் பின்பு தேனை குறித்தும் சீக்கிரமாய் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 32:14 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். இங்கு கர்த்தர் நல்லவர், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, அதாவது தம்மை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சாப்பிட கொடுத்த அந்த ஃபுட் மெனு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மெனுவுல பாத்தீங்கன்னா முதலாவது வெண்ணெயை பார்க்கிறோம். அதுவும் அது என்ன வெண்ணெயா? பசுவின் வெண்ணெய் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த பசுவின் வெண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த பசுவின் வெண்ணெய் எதற்கு இணையா இருக்கிறது? விசேஷமாய் கர்த்தர் இந்த வெண்ணெயை குறித்து அற்புதமான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 22வது வசனம். ஏசாயா 7:22. அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் வெண்ணெயை சாப்பிடுவான். ஆமென். இங்கு வெண்ணெய் என்பது முதலாவது எதை காண்பிக்கிறது? நல்ல பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். பூரணமாய் இருக்கிறான், பூரணமாய் இருக்கிறாள், பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அருமையான ஒரு பூரணத்தை இங்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆதாரமாய் கொடுக்கிறது. அப்ப நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த பூரணமாய் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? நம்முடைய கடந்த காலத்தையும் நம்முடைய இந்த நடைமுறை காலத்தையும் ஒப்பிடுவதாய் இருக்கிறது. கடந்த காலத்தையும் இந்த நடைமுறை காலத்தையும் ஒப்பிடுவது என்றால் என்ன? கடந்த காலத்திலே நீங்க பயங்கரமான போராட்டத்தில் இருந்திருக்கலாம்,
குறைவில் இருந்திருக்கலாம், சோதர தரித்திரியத்தில் இருந்திருக்கலாம், கடன்காரர்களா இருந்திருக்கலாம், கொஞ்சம் வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியாதவர்களா இருந்திருக்கலாம், வாழ்க்கைக்கு தேவையான தேவைகள் இல்லாதவர்களா இருந்திருக்கலாம், அடுத்தவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களா இருந்திருக்கலாம். இது எல்லாமே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு பூரணம் அற்ற குறைவுள்ள ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது அங்கு நடக்கிறதுன்னு அந்த கடந்த காலத்தை போல அல்லாமல் தேவனாகிய கர்த்தர் நல்ல பூரணத்தினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். அந்த தேவனுடைய பூரணம் அதுதான் இங்கு ஏசாயா 7:22 பார்க்கிறோம். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு பூரணம் வரும்போது அவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைத்து விடுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து விடுகிறார். தேவனுடைய தயவின் கரம் கூட இருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த பூரணம் என்பது என்ன? வாசிக்கிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 23வது வசனம். சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார். ஆமென். இந்த வெண்ணெய் என்பது முதலாவது ஜீவியத்திலே கர்த்தர் கொடுக்கிற நல்ல பூரணத்தை குறிக்கிறது. இந்த பூரணம் என்றால் என்ன? இடும்பு செய்கிறவர்களை தேவன் தண்டித்து பரிசுத்தவான்களை அவர் காக்கிறவர் என்பதை குறிக்கிறதா இருக்கு. ஒரு வெண்ணெய்க்குள் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை, எவ்வளவு அழகான ஒரு பரிசுத்தவானுடைய பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று பாருங்க. அப்போ இந்த தேவ செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தெய்வ பிள்ளைகள்ல இந்த ஒரு பூரணம், எந்த பூரணம்? வெண்ணெய் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு என்கிற பொருள். இந்த வெண்ணெய்க்கு பெயர் பாதுகாப்பின் வெண்ணெய். பாதுகாப்பு என்கிற ஒரு பூர்ணமான வெண்ணெய். அந்த பாதுகாப்பை தேவன் கொடுப்பதற்கு என்ன செய்கிறார்? 2 காரியத்தை செய்கிறார். உங்க எதிரியை தேவனாகிய கர்த்தர் இடும்புக்காரன் என்று பெயர் சூட்டுகிறார். உங்களையோ தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தவான் என்றும் பரிசுத்த வாட்டி என்றும் பெயர் சூட்டுகிறார். சங்கீதம் 31:23. எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அன்பா பேசி, இணக்கமா பேசி, நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ அமைதியாயிரு, பிரச்சனை பண்ணாத, அல்லது போராட்டத்தை நடப்பிக்காதே, இந்த காரியத்தை விற்று நான் உனக்கா ஜெபிக்கிறேன், கர்த்தர் உன்னோடு இருப்பார், நீ உனக்கே நன்மை உண்டாகும், இப்படியெல்லாம் நீங்க அவங்கள்ட்ட நன்மைய பேசி இருந்தோம், அவங்க தன்னுடைய பிடிவாதத்துல தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்லி இடும்பு யார் செய்கிறார்களோ அந்த இடும்புக்காரர்களை ஆண்டவர் தண்டிக்கிறார். அவர்களை தண்டித்து அவர்களுக்கு இடும்புக்காரர்கள் என்று பெயரை வைத்து உங்களுக்கோ பரிசுத்தவான் என்றும் பரிசுத்தவாட்டி என்றும் ஆண்டவர் பெயர் சூட்டி அவர் மகிழுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நான் தைரியமாய் கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கையிலே சூத்திர தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தவானாகவோ பரிசுத்தவாட்டியாகவோ பார்க்காவிட்டால் இந்த உலகத்திலே நாம் மிகப்பெரிய தண்டனைக்குரியவர்களாகத்தான் மாறியிருக்கும். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்னதான் நல்லா ஜெபம் பண்ணி, எவ்வளவுதான் பைபிள் வாசிச்சு கர்த்தருக்காக ஜீவனையே கொடுக்க வந்தாலும் இந்த உலகமோ உலகத்தாரோ உங்களை ஒரு காலம் பரிசுத்தவான் என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நீங்க ஒரு பரிசுத்த வாட்டி என்பதை அங்கீகரிக்கவே மாட்டார்கள். இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை.
இந்த உலகமும் இந்த உலகத்தின் மனிதர்களுடைய கண்கள் எப்படி இருக்குன்னாக்கா, நீங்க எவ்வளவு பெரிய தேவ மனுஷியா இருங்க, எவ்வளவு பெரிய தேவ மனுஷனா இருங்க, ஆனா அவங்க கண்களும் அவர்கள் உதடுகளும் உங்களிடத்தில் குறையை காணும், உங்களிடத்தில் இருக்கிற உங்களை குற்றம் சாட்டும். இதுதான் இந்த உலகத்தின் நீதி. மனிதர்களால் இன்றைக்கு தேவ ஜனங்கள் இப்படிதான் பாடுபடுத்தப்படுகிறார்கள். ஆனா ஆண்டவரை பாருங்க, அவர் மனித உலகமும் உலகத்தாரும் சொல்லுவதை போல நம்மை பார்த்து, நீ சோத்திரம் குற்றவாளி, நீ மிகப்பெரிய பாவி, நீ மாபெரும் தவறு இழைத்தவன் என்று கர்த்தர் சொல்லாம அங்கு அழகாய் ரெண்டாய் பிரிக்கிற, வெண்மையை வைத்து 2 பேரை 2ஆய் பிரிக்கிற, இடிம்பு செய்கிறவர்கள் என்று ஒரு கூட்டத்தையும், பரிசுத்தவான் அல்லது பரிசுத்தவாட்டி என்று இன்னொரு கூட்டத்தையும் அழகாய் பிரித்து, தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் நம்மையும் அவருடைய பரிசுத்த அந்த சன்னிதானத்துக்கு ஏற்றவர்களாய் ஆண்டோர் மாற்றுகிறார். இந்த வெண்ணெயை எடுத்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா, அது ரொம்ப ரசிக்கத்தக்கதான ஒரு பொருளா இருக்கிறத பார்க்கலாம். முதலாவது, அது நல்ல அருமையான ஒரு வெண்மை நிறம் அதுல இருக்கும். 2வது, அந்த வெண்ணெயானது அதிக கனம் இல்லாததா இருக்கும், ரொம்ப பெரிய வெயிட் அதுல இருக்காது. 3வது, அந்த வெண்ணெயை தொட்டாலோ அல்லது கை வச்சு பார்த்தாலோ அது நல்ல மிருதுவானதாய் காணப்படும். இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் வெண்ணெய் என்பது எவ்வளவு பெரிய பூரணத்தை காண்பிக்கிறது. அது வெளியில பார்க்கறதுக்கு ஒரு வெள்ளை, அப்போ அதோடைய சரீர ஜீவியத்திலே, தனிப்பட்ட வெளியரங்க வாழ்க்கையிலே இந்த வெண்ணெய் என்கிற பூரணம் நல்ல பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. 2வது, இந்த வெண்ணெயானது தயிர் போல கனமாகவோ, மோர் போல கனமாகவோ, பால் இருக்கிற கனமாகவோ இல்லாம தன் கனத்தை இழந்து அது கனமற்ற பொருளாய் அது அதிகமாய் காணப்படும். இது 2வது எதை குறிக்கிறது? ஆவியிலே கபடற்ற தன்மையை குறிக்கிறது. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறானோ அவன் பாக்கியவான். அப்ப எந்த நேரத்துல ஆண்டவர் வந்தாலும், எந்த நேரத்துல ஆண்டவர் கூப்பிட்டாலும், அல்லது எந்த நேரத்துல ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலோ அந்த ஆண்டவரோடு போவதற்காக இந்த உலகமாகிய பாரம், உலகமாகிய வருத்தம், உலகத்தின் சுமையை சுமக்காம அந்த வெண்ணெய் எப்படி ஒரு சுமையற்றதா இருக்கிறதோ, அந்த தேவ மனுஷன் தேவ மனுஷி உலகத்தின் பாரம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள். அதுதான் அந்த வெண்ணெயின் சுமையற்ற தன்மை. 3வதாக, இந்த வெண்ணெயை கையில் எடுத்தாலோ தொட்டு பார்த்தாலோ பயன்படுத்தினாலோ அது அவ்வளவு ஒரு மிருதுவாய் காணப்படும். நீங்க விரல உள்ள விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அந்த வெண்ணெயை கொஞ்சம் கையில எடுத்து தடவி பார்த்தீங்கன்னாக்கா அது சரீரத்துக்கே ஒரு மாதிரி இதத்தை கொடுக்கத்தக்கதாய் மென்மையா இருக்கும். அப்படி ஒரு சுகம். இது எதை காண்பிக்கிறது? ஒரு மனுஷனுடைய ஆத்மா எல்லாரிடத்திலும் பட்சபாதம் இல்லாமல் நடந்து கொள்வதை காண்பிக்கிறது. யார் என்னை தொட்டாலும் சரி, யார் என்னை எடுத்தாலும் சரி, அவர்கள் என்னை தொட்டால் அவர்களுடைய குணம் மாறும், அவர்களுடைய சுபாவம் மாறும். என்னை போல அவர்கள் சுதந்திரம் மென்மையா இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் வந்துடும். இதுதான் அந்த வெண்ணெயின் தன்மை. இந்த 3 ரூபங்கள் இந்த வெண்ணெயை குறித்த சத்தியத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இது இந்த 3 ரூபங்கள் என்ன? உங்களுடைய வேத அறிவுக்காக திரும்ப சொல்லுகிறேன். பார்ப்பதற்கு வெள்ளை, வெண் வஸ்திரத்தை உடுத்த பழகுங்கள். ஆனா வெண் வஸ்திரம் மட்டுமே பரலோகம் கொண்டு போகும் என்பது சத்தியம் அல்ல. அந்த வெண் வஸ்திரம் அல்லது வெள்ளை நிறம் எப்படி இருக்கிறதோ உங்க சரீர ஜீவியம் சுத்தம் உள்ளதாய், முடிஞ்சால் நல்ல பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். 2வது, அது ஒரு கனமற்ற பொருள். நீங்க இருதயத்தில் இருக்கிற வருத்தம், பாரம், குழப்பம், பயம், திகில், அடுத்த
செய்ய வேண்டிய காரியங்கள் இதெல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டு விட்டு வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்த நம்மை இளைப்பாறுதலுக்குள் அழைத்து ஆண்டவருக்கு கொடுத்து விட்டு ஒரு பாரம் இல்லாதவர்களாய் இருக்க பாருங்கள். அப்பதான் இயேசு வந்தால் உங்களால் பறக்க முடியும். இயேசு உங்கள் ஜீவனை எடுத்தால் நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். பாரமற்றவர்களாய் இருங்க. மூன்றாவது, அந்த வெண்ணெய் சோத்திரம் தொடுவதற்கு மென்மை, அது ஆத்துமாவை குறிக்கிறது. இந்த ஆத்துமா கர்த்தர் எல்லாரிடத்திலும் சிநேகம் பாராட்டுவதையும் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவதையும் காண்பிக்கிறது. அந்த ஆத்துமா மென்மை, அந்த மென்மை எதை குறிக்கிறது? அது அழகான இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதை குறிக்கிறது. அந்த இயேசுவை போல் மாறினால், இயேசுவை போல் நாம் சோத்திரம் நம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே அந்த இயேசு இருக்கிற ராஜ்யத்துக்கு போக முடியும். இதுதான் இந்த வெண்ணெயின் தன்மை. இந்த வெண்ணெய் என்பது நல்ல பூரணத்தை குறிக்கிறது என்று சொன்னேன். இந்த வெண்ணெயை இந்த வெண்ணெயை குறித்து இப்படி ஒரு ஆழமான விளக்கத்தை, வியாக்கியானத்தை கேட்டீர்கள். இந்த ஆழமான விளக்கமும் வியாக்கியானமும் உங்க வாழ்க்கையில வரணும்னா அதற்கு ஒரே ஒரு காரியம் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அந்த கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 21வது வசனம். சங்கீதம் 55:21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். கர்த்தர் நல்லவன். வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள். எனக்கன்பானவர்களே, வெண்ணெயை போல வெள்ளையா மாறணும், வெண்ணெயை போல சுமை அற்றவர்களா மாறணும், வெண்ணெயை போல நல்ல சுதந்திரம் மென்மையா மாறணும். அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஒரு இடம் என்னன்னாக்கா, சரீரத்துல இருக்கிற வாய். வாய் என்கிற உதடு, உதட்டுக்கு உள்ளே இருக்கிற நாவு, இந்த உதட்டுக்கும் நாவுக்கும் நடுவே இருக்கிற பல்லு. இந்த வாய் எப்படி இருக்கணும்? வெண்ணெயை போல மெதுவானதா இருக்கு. அதனாலதான் யாரும் யாரை குறித்தும் புறங்கூறுதல் கூடாது. தவறு என்பது எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கும், எல்லா மனுஷர்களிடத்திலும் இருக்கும். இயேசு ஒன்றும் தவறாதவர் கிடையாது. அவரும் தவறு செய்தவர் தான், அவரும் தவறினவர் என்றுதான் இயேசுவின் காலத்துல யூதர்கள் சொன்னார்கள். நீ எங்களுக்கு பிதாவை குறித்து பேசுகிறேன்னு சொல்லி எங்க ஆபிரகாமை குறித்து பேசுகிறாய் என்று சொன்னார்கள். இன்னும் நிறைய தவறை இயேசுவிடத்தில் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது உண்மைதான். இயேசுவிடத்தில் தவறுக்கு மேல் தவறை கண்டுபிடித்தார்கள். ஆனா அந்த பரிதாபம் என்ன? அந்த எந்த தவற்றையும் அவர்களால் ரூபிக்க முடியவில்லை, நிரூபிக்க முடியல. அப்ப ஏன் சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கை இந்த அருமையான வெண்ணெயை போல மாறணும். அது நல்ல வெள்ளையான ஜீவியமா மாறணும், நல்ல கனமற்ற ஜீவியமா மாறணும், நல்ல மென்மை தன்மை வரணும்னா வாயின் வார்த்தைகள் வெண்ணெயை போல மெதுவானதா இருக்கணும். இதுல ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு ஒத்த வார்த்தையை காண்பிக்கிறேன். அந்த ஒத்த வார்த்தை என்னன்னா, இந்த சங்கீதம் 55:21 சொல்லுது, அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள் என்கிற ஒத்த வார்த்தை. வார்த்தை வரும்போதே அது எப்படிதான் பேசணுமா? மெதுவாய் பேச வேண்டும். காட்டுத்தனமாய் கத்துவதோ, மூச்சு விடாமல் சொன்னதையோ சொல்லுவதோ, அல்லது நம்முடைய சத்தம் தான் மேலே இருக்கணும், நம்ம சொல்றது மட்டும்தான் அங்க கேட்கணும் என்று சொல்லி தன்னுடைய வாயின் உதடுகளை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறதை போல அம்பு மாறி பயன்படுத்துவதோ, ஈட்டி மோரை பயன்படுத்துவதோ தேவன் விரும்பாத ஒன்று. மெதுவானவைகள். பேசும்போதே மெதுவா பேசுங்க, நிதானமா பேசுங்க. நான் ஏற்கனவே நம்ம ஜனங்களுக்கு பல முறை சொல்லி கொடுத்திருக்கிறேன். நீங்க செல்போன் எப்படி பயன்படுத்தணும்ன்றத நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க யாருக்காவது போன் பண்ணீங்கன்னா அவங்க பேசட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. அது முதலாவது பெரிய தவறு.
நீங்க யாருக்கா போன் பண்ணீங்கன்னா அவங்க மொபைல் எடுத்த உடனே மெதுவா மென்மையா அழகா உங்களுடைய காரியத்தை சொல்ல ஆரம்பிங்க, விசாரிக்க ஆரம்பிங்க, அன்பா பேச ஆரம்பிங்க. சிலர் போன் பண்ணிட்டு ஊமைய போல கல்லு மாதிரி இருப்பாங்க. இது நடைமுறைக்கு எதிரான கால். அதே சமயத்துல உங்களுக்கு போன் கால் வருது, அது பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், தேர்ட் பர்சனா இருக்கலாம், நியூ நம்பரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு போன் கால் வருதுன்னா எடுத்த உடனே போன் எடுத்துக்கிட்டு ஹலோ பிரைஸ் லார்ட், கர்த்தர் நல்லவர், யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க, என்ன நடக்குது, இந்த பட 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 படன்னு பதில் கொடுக்கிற, ஓ எதுக்கு வந்திருக்காங்க, என்ன கால் பண்ணிருக்காங்க, என்ன சொல்ல போறாங்க தெரியாமைய நீங்களா பேசுவது, நாமே பேசுவது, அது இருதயத்தில் அம்பு பாய்வதற்கு சமம். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, ஓ சூத்திர வெண்ணெய் என்பது மெதுவானது. அப்போ அவங்க யார் போன் பண்ணாலும் அவங்க முதலாவது அவங்க அந்த ஐடியில இருந்து அவங்க பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றத காது கொடுத்து கேளுங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் ஆர் 40 செகண்ட் அப்படி கொஞ்சம் சைலண்டா இருங்க. அவங்களே கேட்கணும், நான் போன் பண்ணேன் ஏன் சரியா பேசல, ஒன்னும் வார்த்தை வரலைக்கணும். அப்ப நீங்க தைரியமா சொல்லுங்க, போன் பண்ணது நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்க விரும்பினேன், அதனாலதான் சைலண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவங்களுக்கு அவங்களுடைய மூளையில ஒரு நரம்பு மின்சாரம் பாய்ந்ததை போல் சுளிர் அடித்து அப்பதான் அவங்களே அந்த தாட்டுக்கு வருவாங்க. வந்து இதுக்கு தானே போன் பண்ணன்னு சொல்லி நேரடியாய் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த சோத்திர வெண்ணெய் என்பது கர்த்தர் நல்லவே ஒரு மனுஷனுடைய 3 ஜீவியத்தை காண்பிக்குது. ஆவி, ஆத்மா, சரீரத்தை காண்பிக்குது. இந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் செம்மையாய் மாறணும்னா அதுக்கு உங்க வார்த்தை முதலாவது நல்ல மெதுவானதா இருக்கு. இந்த கேரக்டர், இந்த ஹேபிட், இந்த ஸ்பீச், இப்படிப்பட்ட நல்ல வேர்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில வரும்போது அது எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அப்போ இந்த வெண்ணெய் என்பது அருமையான மெதுவான வார்த்தைகள். இன்று முதல் உங்க வாயின் வார்த்தை மெதுவாயும் அது நல்ல லகுவானதா இருப்பதினால் உங்களை ஆண்டவர் இந்த வெண்ணெயை போலவே பூரணமாய் ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. அடுத்ததாக அந்த ஏசாயா 7:15 பார்க்கிறோம், வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார் என்று சொல்லி. அப்போ 2வது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேனையும் என்று சொல்லி. இந்த தேன் என்பது என்ன? இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேன் எதற்கு இணையாய் இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 ராஜாக்கள் 14:3 வாசிக்கிறேன். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் 1 கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ, பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதலாவது நாம் வெண்ணெயை குறித்து பார்த்தோம். இங்கு 2வதாக தேனை குறித்து பார்க்கிறோம். இந்த தேன் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்ல ஒரு கலசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு கலசம் என்றால் என்ன? அது நடைமுறை ஜீவியத்தின்படி சொல்லணும்னா அது கர்த்தர் நல்லவே நல்ல ஒரு செம்பு, இன்றைக்கு இருக்கிற நல்ல ஒரு செம்பு அல்லது தண்ணீர் மொண்டு குடிக்க கொடுக்கிறதானே ஒரு நல்ல தண்ணீர் குடிக்க கொடுக்கிற பாத்திரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த கலசம் என்பதை இன்றைக்கு பலர் என்ன சொல்றாங்க, டம்ளர், அப்படி 1 டம்ளர் தண்ணி கொடுத்தா அப்படின்றாங்க. கலசம் என்பது வேறு, டம்ளர் என்பது வேறு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாகும். இந்த கலசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்ற கேளுங்க. நான் சிறுவனாய் இருக்கும் போது என்னுடைய
என்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டிலே நான் ஜீவ காலத்தில் இருக்கும்போது சின்ன பையன். அப்ப எங்க வீட்டிலே செல்வாக்குக்கு பஞ்சமே கிடையாது. வீட்டுல ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹால்ல உள்ள நுழைஞ்சாலே கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் உட்காரலாம். அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஹால். அந்த ஹால நல்லா அந்த சுற்றி இருக்க சுவற்றை பார்த்தா பெரிய பெரிய தலைகள் இருக்கும். புலி தலை இருக்கும், சிங்கத்தின் தலை இருக்கும், மான் தலை இருக்கும், காட்டு எருமையின் தலை இருக்கும், அப்புறம் சொல்கிறோம் வரிக்குதிரையின் தலை, இப்படி பலவிதமான தலைகளும். அதாவது பொம்மைகள் கிடையாது, உண்மையாகவே பாடம் பண்ணப்பட்ட பதப்படுத்தப்பட்ட மிருகங்களுடைய தலைகள் பெரிய பெரிய கொம்போடு அங்க மாட்டி இருக்கும். அப்புறம் அந்த ஹாலுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொட்டில் ஒன்று, ஒரு ஊஞ்சல் ஒன்று தொங்கும். அந்த ஊஞ்சலுடைய அந்த பலகையின் உட்கார்ற பலகையின் நீளமே கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 12 அடிக்கு இருக்கும். அதன் பின்பு அதோட அகலம் ஒரு 4 முதல் 5 அடி 6 அடிக்கு இருக்கும். அது அப்படி நடு ஹால்ல ஒரு பக்கம் இழுத்து விட்டா இந்த கடைசியில் இந்த கடைசி போகும். அந்த நாட்கள் நான் பார்த்திருக்கிறேன். எங்க வீட்டுக்கு வருகிற அல்லது வீட்டுல பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுத்தமான பீங்கான் கோப்பைகளினால், பீங்கானால் செய்யப்பட்ட கல் பாத்திரங்களா தான் இருக்கும். அந்த பெரிய பெரிய டிஃபன் கேரியர் கிட்ட 5 அடுக்கு 7 அடுக்கு டிஃபன் கேரியர் கூட அதுவும் பீங்கானால் செய்யப்பட்டிருக்கும். சாப்பாட்டு தட்டு, குழம்பு கிண்ணம், அப்புறம் ஒவ்வொன்றுமே. அந்த நாட்கள்ல தான் எங்க வீட்டுல 2 விதமான கலசங்கள் இருந்தது. அந்த 2 வித கலசம் என்னன்னாக்கா, சாப்பாடு சாப்பிடுகிறவர்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக வைக்கப்படுகிற ஒரு தண்ணீர் பாத்திரம். அது அழகாக கீழே ஒரு வளைவ தட்டு இருக்கும். அதற்கு மேல ஒரு அந்த கலசம் அப்படியே நல்லா வயிற்ற புடைச்சுக்கிட்டு அகலமா இருக்கும். அப்புறம் அது அப்படியே மெலிஞ்சி வந்து மேலே கோடு கோடா இருக்கும். அப்புறம் அது கழுத்து பகுதி சிறிதா இருக்கும். அப்புறம் மேல வந்தா அந்த கலசத்துல வாய் ரொம்ப அகலமா இருக்கும். இப்ப கலசத்தை தூரத்துல வச்சு பார்த்தா மேல இருக்கிற அந்த வாய்ப்பகுதியும் அடியில இருக்கிற அந்த அடிப்பகுதியும் ஒரே அளவுடையதாய் நீர் ரொம்ப சுத்து வட்டார பெருசா இருக்கும். நடுவில் அதோட உருவமானது பல உருவத்தில் உடையதா இருக்கும். அப்ப ஒரு கலசம் இங்க தண்ணீர் வைக்கிறதுக்கு, அந்த தண்ணி கலசத்தை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சுத்தமான சுதந்திரம் அலுமினியத்துல அல்லது ஈய பாத்திரத்துல இருக்கும். ரொம்ப முக்கியமா எங்க வீட்டு இருந்தது வெண்கலத்துல அந்த கலசம், அது வெண்கல பாத்திரத்தில். இது ஒரு கலசம். இன்னொரு கலசமும் எங்க வீட்டுல இருந்து என்னன்னா, எனக்கு 80 வயது கடந்த ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கையில எப்பயுமே ஒரு வெத்தலை பாக்கு பொட்டி இருக்கும். அந்த வெத்தலை பாக்கு பொட்டியை திறந்தாக்கா உள்ள வெத்தலை இருக்கும், பாக்கு இருக்கும், சுண்ணாம்பு இருக்கும். அப்புறம் இன்னும் சொல்றோம் ஒரு சில அதுக்குன்னு அழகான ஒரு சின்ன குளவி இருக்கும். அந்த குளவியோட கூட சொல்ற ஒரு குத்துறதுக்கு ஒரு உலக்கம் இருக்கும். இப்ப அந்த பாட்டி என்ன செய்வாங்க, அந்த சொல்றோம் அந்த குளவி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த உலக்கைய வச்சு வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா உட்காந்து இடிப்பாங்க. இடிச்சு அதை நெய்ய வந்த உடனே அதை வாயில போட்டு மெல்லுவாங்க. மென்னுட்டு ரொம்ப நேரம் மென்னுட்டு இருந்து அவங்க வயசானவங்க, அது செழிப்புல இருந்தவங்க. அப்ப டக்குன்னு ஏஞ்சி வெளியில போய் குத்தப்ப மாட்டாங்க. டேய் அந்த எச்சி பாத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, எச்சி பாத்திரத்தை கொண்டு அந்த வாயிலக்கு எச்சியை துப்புறதுக்கு ஒரு பாத்திரம் கூட, அதுதான் அந்த கலசம். அந்த கலசம் பார்த்தீங்கன்னா சுத்தமான பித்தளையில செய்யப்பட்டிருக்கும். அந்த கலசத்தை, அதாவது அந்த எச்சில் துப்புகிற அந்த பாத்திரம், அந்த கலசம் குறைஞ்சது 1 கிலோ முதல் 1.25 கிலோ 1.5 கிலோ வெயிட் இருக்கும். அது தூக்குறதுக்கே ஒரு பலன் வேணும். அப்போ அந்த பாட்டி, இது எங்க வீட்டிலே நான் அனுபவித்ததை எல்லாவற்றையும் பார்த்ததை நான் சொல்றேன். அந்த எச்சி துப்புற கலசமே அவ்வளவு கனமானதா இருக்கும், சுத்தமான பித்தளையில இருக்கும், சோத்திரம் அவ்வளவு பெருசா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டுவாங்க. இப்போ இதுதான் இந்த கலசம். இப்போ இங்க தேனை குறித்து பார்க்கிறோம். இந்த தேன் எதை குறிக்கிறதா இருக்கிறது? 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அது ஒரு கலசத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. இப்போ இந்த கலசம் முதலாவது எப்படிப்பட்டதா இருக்கிறது? இது நான் வசனத்துக்கு அப்பாற்பட்டதாயும் வசனத்தோடு சேர்த்து சொல்லணும்னாக்கா, இந்த கலசம் என்பது தாகத்தை தீர்க்கிற ஜீவியத்தை காண்பிக்கிறது.
ஏன் என்று சொன்னா மார்க்கு 9ஆம் அதிகாரம் 41வது வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவது இல்லை. அப்போ இந்த கலசம் என்பது எதை குறிக்கிறது? அது தாகம் தீர்க்கக்கூடியதா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு தாகம் எடுத்தா எனக்கு தாகமா இருக்குன்னு சொன்னா தண்ணியை கொடுக்கறாங்க. ஆனா அன்னைக்கு தாகத்துக்கு குடிக்க கொடுத்ததே தேனை தான் கொடுக்கிறவங்களா இருந்தாங்க. அதனாலதான் பைபிள்ல ஒருத்தன் வேகமா ஓடி வர்றான். அவன் கேட்கிறான், ஐயோ என்னை விரட்டிட்டு வர்றாங்க, என்னை கொல்ல போறாங்க, எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணா, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டான். ஆனா அவளோ பாலை கொடுத்தான். அப்போ அன்னைக்கு அந்த காலத்துல குடிக்கிறது தண்ணிக்கு பதில் பாலையும் தேனையும் தண்ணீரை போல குடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்போ இந்த தேன் என்பது முதலாவது எதை குறிக்கிறது? கலசத்தை குறிக்கிறது. இந்த கலசம் என்பது எதை குறிக்கிறது? நான் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருத்தருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சிலருக்கு தண்ணீர் ஒரு தாகமாய் இருக்கும், சிலருக்கு விருப்பம் ஒரு தாகமாய் இருக்கும், சிலருக்கு சுதந்திரம், தன்னுடைய ஜீவியத்திலே சில காரியத்தை அடைய வேண்டும், சில லக்கை நோக்கி முன்னேற வேண்டும், அந்த நன்மையை பெற்றே ஆக வேண்டும் என்கிற தாகம் இருக்கு. இப்படி தாகத்திலே பலவிதமான தாகம் உண்டு. ஆனால் யார் யாருக்கு எப்படிப்பட்ட தாகமா இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? நாம் மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் இந்த தேன் என்கிற கலசத்தை குறிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சோதரம், இந்த கலசம் என்பது ஒன்று தாகத்தை தீர்க்கக்கூடியது. இரண்டாவது, இந்த கலசம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறதான நல்ல ஒரு காணிக்கையாய் போஜனமாய் இருக்கு. ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற விசேஷித்த போஜனம் என்று அர்த்தம். இந்த கலசம் என்பது ஊழியர்களுக்கு கொடுக்கிற விசேஷித்த போஜனம். அதைத்தான் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு போ. இங்கு சொல்லப்படுகிற இந்த தேன் என்கிற கலசம் இரண்டாவதா எதை குறிக்கிறது? ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற அழகான நல்ல உணவு வகைகளை காண்பிக்கிறது. உங்களுக்கு தேவன் உங்க பக்கத்துல யாராவது ஒரு ஊழியக்காரர் வச்சிருக்காரு, ஒரு ஊழியக்கார ஸ்திரிய வச்சிருக்காரு, இல்லாட்டி நீங்க ஒரு ஊழியக்காரரை பார்க்க போறீங்கன்னாக்கா, நம்ம உலகத்தார் செய்கிற மாதிரியே நம்ம செய்யக்கூடாது. உலகத்தை என்ன செய்யறான்? போகும்போது கொஞ்சம் பிரெட் வாங்கிட்டு போறான், போகும்போது கொஞ்சம் பிஸ்கெட் வாங்கிட்டு போறான், போகும்போது கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு போறாங்க, போகும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போறாங்க. இது ஒரு பக்கத்து நல்லதுதான், ஆனா இது ஒரு பாரம்பரியமாவே போயிடுச்சு. ஆனா அதை விட ஒண்ணு சொல்றேன், உங்க ஊழியக்காரரையோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்கார சகோதரியையோ நீங்க பார்க்க போகும்போது கொஞ்சம் சிரமம் பாராமல் வீட்டுல உட்கார்ந்து நல்ல ஒரு சமையல் செய்து உங்க கையினால ஒரு குழம்பு, ஒரு கூட்டு, ஒரு சாதம் ஏதோ ஒண்ணு செஞ்சு அதை எடுத்துட்டு போய் இது உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வந்தேன், நீங்க எங்களுக்கு பிரசங்கிக்கிறீங்க, எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, நீங்க சாப்பிட்டு நல்ல பலமா இருக்கணும்னு சொல்லி கையால் சமைத்த ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்து பாருங்க. நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிற அந்த கிஃப்ட் வவுச்சர், அந்த அல்லது கிஃப்ட் பேக், அந்த கிஃப்ட் பேக்குக்குள்ள இருக்கிறதானே ட்ரை ஃப்ரூட்ஸ், இன்னைக்கு நிறைய பேர் அதை வாங்கிட்டு போறாங்க. நேரம் ஒரு பெரிய சோதரம் பேக்கரி போறாங்க, ஒரு சோதரம் கிஃப்ட் பேக் வாங்குறாங்க. அது வீட்டுல வந்து திறந்து பார்த்தா கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிறிஸ்மஸ் போல அப்படிலாம் இருக்குது. நான் சொல்றேன், நீங்க 1000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் பேக் வாங்கி கொண்டு போய் ஊழியக்காரனுக்கும் ஊழியக்கார சகோதரிக்கு கொடுக்கறத விட வீட்டுல கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா சமைத்து ஒரு அழகான ஒரு ஆகாரத்தை கொண்டு போய் அது சூடாகவோ ஆறினதாகவோ கொடுத்து பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு பரிமாறேன், நீங்க சாப்பிடணும்னு சொல்லி இல்லாட்டி அன்பா பேசி கொடுத்து பாருங்க. அங்கே அந்த ஊழியக்காரர்கள் அவங்க இருதயம் மகிழும்.
இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாரும் செய்கிறதை நாம் செய்யக்கூடாது. 10ஓடு 1, 11, அத்தோடு இது ஒன்று என்கிற ஜீவியம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய செய்கையும் நம்முடைய கிரியையும் வித்தியாசமா இருக்கணும். அவர்கள் நம்மிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். சின்ன சாமுவேல்கிட்ட வயது முதிர்ந்த ஏலி பாடத்தை கற்றுக்கொண்டார். ஏலிக்கு வயசாயிடுச்சு, நிறைய படிப்பு, நிறைய அனுபவம், ரொம்ப முதிர்ச்சி எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு கட்டம் வரும்போது அந்த அனுபவமும் பக்குவமும் சொல்ற படிப்பும் அந்த திறமையும் அந்த ஏலிக்கு கை கொடுக்கல. அப்ப அந்த ஏலிக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தது சின்ன சாமுவேல் தான். அப்போ நீங்க செய்யற ஒரு சின்ன காரியம் அவங்களுக்கு ஒரு புது லெசனா இருக்கும், ஒரு நல்ல பாடமா, நல்ல முன்மாதிரியா இருக்கும். இந்த சகோதரி இப்படி பண்ணாங்க, ஆச்சரியமா இருக்குது. இந்த சகோதரி இப்படி செஞ்சாரு, ரொம்ப ஆச்சரியம், நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. நீங்க வந்ததுக்கு அப்புறமும் அதை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு வேற ஒரு குழம்பு சாப்பிடும் போது உங்க சமையல் அங்க ஞாபகத்துக்கு வரும். அப்போ உங்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம், நல்ல ஒரு சிந்தை, உங்களை குறித்து நல்ல ஒரு தோற்றம் அவங்க இந்த ஊழியக்காருடைய கண்கள்ல இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் இங்க நாம் செய்ய வேண்டிய. இதெல்லாம் விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேன் என்பது ஒரு கலசம். அந்த கலசம் என்பது மற்றவருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்கணும். இரண்டாவது, ஊழியக்காரர்களுக்கு, தேவ மனிதனுக்கு, தேவ மனுஷிக்கு கொடுக்கிற நல்ல அப்பம், பணியாரம், தேன் போன்ற விசேஷித்த உணவாய் இருக்கணும். இதை நான் ரொம்ப விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அதுதான் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை. இங்க பார்க்கிற 1 ராஜாக்கள் 14:3 ஓசோதர் முதலாவது அப்பம், 2வது பணியாரம், 3வது தேன். இப்ப அப்பம் என்பது வார்கோதுமையினால் செய்யப்பட்டது. அது ஏறத்தாழ எப்பயுமே காஞ்சி போய் தான் இருக்கும். 2வது பணியார், அது நல்ல இனிப்பு கலந்தது, கர்த்தர் நல்லவை, மாவு பிசைஞ்சு மாவினால் செய்யப்பட்டது. 3வது தேன், இது நல்ல கர்த்தர் நல்லவை, சுதந்திர மரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த அப்பமும் பணியாரமும் தேனையும் 3 ஒண்ணா வச்சு தொட்டு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு தினந்தோறும் ஆராதனைக்கு சாப்பிடாம வந்தவங்க ரொம்ப பாக்கியவாங்க. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு சாப்பாட்டையே வெறும் வெண்ணெயை பத்தி பேசிட்டு இருக்காரு, பாலை பத்தி பேசிட்டு இருக்காரு, பணியாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு, அப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு, தேனை குறித்து பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், உங்களுக்கு இப்படிப்பட்ட அருமையான ஒரு நல்ல பாக்கியத்தை கற்றுக் கொடுப்பாராக. வேதத்துல தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த சில சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா அது நம்மளால ஜீர்ணிக்கவே முடியாது. இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா என்று கேட்க தோன்றும். அந்த சாப்பாட்டு லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட காட்டுறேன் பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் ஒவ்வொன்னா சொல்றேன், நீங்க நம்பர் போட்டுக்கிட்டே வாங்க. என்னென்ன சாப்பாடு, அந்த சாப்பாட்டுடைய மெனுவை பாருங்க. கர்த்தர் நல்லவை, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். வயலில் விளையும் சுதந்திரம் பலன், நம்பர் 1. 2வது கண்மலையின் தேன். 3வது கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். 4வது பசுவின் வெண்ணெய். 5வது ஆட்டின் பால். 6வது பாசானின் ஆட்டுக்குட்டிகள். 7வது ஆட்டு கடாக்கள் சுதந்திரம். 8வது நல்ல கொழுப்புகள். 9வது கொழுமையான கோதுமை. 10வது ரத்தம். பாருங்க, 11வது சுயமான திராட்சை ரசம். ஒருத்தர் சாப்பிடறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழகான அந்த ஃபுட்டை பாருங்க. அங்க ரத்தம் இருக்கிறது, ஓசோதர கோதுமை இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, வெள்ளாட்டு கடாய் இருக்குது, ஆட்டு கடாய் இருக்குது, ஆட்டு குட்டி இருக்குது, நல்ல வெண்ணெய் இருக்குது, நல்ல பால் இருக்குது, நல்ல எண்ணெய் இருக்கிறது, நல்ல தேன் இருக்குது. இப்படிப்பட்ட சாப்பாட்டை ஒருத்தர் சாப்பிட்டான்னாக்கா ஒரு தேவப்புள்ள சாப்பிட்ட என்ன நடக்கும்? இதுதான் கொழுத்த கன்றுகள் என்று பைபிள் சொல்லுதே. இதுதாங்க அந்த கொழுத்த கன்றுகளை போல. நீங்க தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்றீங்கன்னா இப்படிப்பட்ட நல்ல போஜனத்தினால் கர்த்தர் நிரப்புவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். கடைசியா
இந்த தேன் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? முதலாவது சொன்னேன், தேன் என்பது ஒரு கலசம் என்று சொன்னேன். இரண்டாவதாக இந்த தேன் என்பது எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது 7:15. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். இங்கு முதலாவது தீமையை வெறுப்பது, அது எதை குறிக்கிறது? வெண்ணையை குறிக்கும். இரண்டாவது நன்மையை தெரிந்து கொள்வது, அது எதை குறிக்கிறது? தேனை குறிக்கிறது. அப்ப தேன் என்று சொன்னா நல்ல நன்மையை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இதுல இந்த தேன் நம்முடைய வாழ்க்கையில எதை கற்றுக் கொடுக்கிறது? நாம் யாருக்கு செய்தாலும் அல்லது நாம் யாருக்கு எதை செய்தாலும் அது நன்மையை மாத்திரமே நாம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நன்மையை மாத்திரம் செய்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். அதைத்தான் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த தேன் என்பது முதலாவது ஒரு கலசம், இரண்டாவது அது நல்ல நன்மையை காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த நன்மையை என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்ல நன்மையை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமோஸ் 5:14. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். அல்லேலூயா. ஆம், தேன் என்பது நன்மையை குறிக்கிறது. நாம் யாருக்கு செய்தாலும் எதை செய்தாலும் இந்த நல்ல ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு இருதயம் வேண்டும். பழசு கொடுக்கிறது, கிழிஞ்சதை கொடுக்கிறது, கெட்டு போனதை கொடுக்கிறது, உடைஞ்சதை கொடுக்கிறது, கடமைக்காசு இருந்ததை விட்டுட்டு இந்த ஆமோஸ் 5:14 படி தேன் என்கிறதான அந்த நன்மையை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. அப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். இந்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தையோடு நான் கர்த்தருடைய செய்தியை முடிக்கிறேன். இந்த ஆமோஸ் 5:14 சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். இந்த தினந்தோறும் ஆராதனையில் இன்றைக்கு கலந்து கொண்ட உங்களோடு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருப்பார். இந்த கருத்துள்ள தேவனுடைய செய்தியை கேட்ட உங்களோடு தேவனாகிய கர்த்தர் இருப்பார். வெண்ணையை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட உங்களோடு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருப்பார். தேனை குறித்த ரகசியத்தை அறிந்து கொண்ட உங்களோடு கூட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருப்பார். இன்னைக்கு ஆரம்பத்திலே ஜெபித்தவர்களோடு இருப்பார். வேத வசனத்தை வாசித்தவர்களோடு இருப்பார். கூட்டத்தை நடத்தினவர்களோடு கர்த்தர் இருப்பார். அந்நிய பாஷை ஜெபம் பண்ணினவர்களோடு கூட இருப்பார். நல்ல ஊழியத்துக்காக ஜெபித்தவர்களோடு இருப்பார். பாடல் பாடினவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். எல்லாரோடும் இந்த ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி அந்த நன்மையை செய்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே கூட இருப்பார். இந்த வார்த்தை உங்க தலை மீது வந்து பலிப்பதாக, இந்த வார்த்தை உங்க குடும்பத்துக்குள் பலிப்பதாக. ஒன்று, கர்த்தருக்காக நல்ல வெண்ணையா மாறுங்க. இரண்டாவது, கர்த்தருக்காக நல்ல தேனாய் மாறுங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், வெண்ணெய் என்பது தேவனையும் தேன் என்பது மனுஷனையும் காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒருவர் வெண்ணையை போல வெள்ளையாகவும் பாரம் அற்றவர்களாகவும் நல்ல சொல்கிறோம் இதமானவர்கள் மென்மையானவர்களாய் மாறினால் அவர்கள் தேவனை அடைவார்கள், தேவனை போல மாறுவார்கள். ஒருவர் தேனை போல நல்ல ஒரு கலசமாக மாறினால், மற்றவருடைய தாகத்தை தீர்த்தால், ஒருவர் தேனை போல நீங்க நன்மையை செய்தால் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு
சாட்சியாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். கடைசி ஜெபம் முடிகிற வரைக்கும் யாரும் போகாதீங்க. இந்த 2 காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி வெண்ணையும் தேனும், இந்த வெண்ணையையும் தேனையும் அவர் சாப்பிடுவார். இந்த வெண்ணையை சாப்பிட்டு தேனை குடிக்கிறதுனால தீமையை வெறுக்கிறதும் நன்மையை தெரிந்து கொள்கிறதுமான நல்லொரு அனுபவத்தை கொடுக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா, ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே தீமையை வெறுக்கக்கூடியவனாய் நான் இருக்க வேண்டும், தீமையை வெறுக்கிறவளாக நான் இருக்க வேண்டும். என் புருஷனுக்காகலும் என் மனைவிக்காகலும் என் பிள்ளைகளுக்காகலும் யாருக்காகலும் நான் தீமையை செய்கிறவர்களாய் இருக்கவே கூடாது. முதலாவது ஒரு வெறுக்கிற தன்மை, தீமையை வெறுக்கிற, குரோதத்தை வெறுக்கிற, அகங்காரத்தை வெறுக்கிற, பாவத்தை வெறுக்கிற, மீறுதலை வெறுக்கிற, அந்த தீமையை வெறுக்கிற ஒரு குணம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை இந்த வெண்ணையை போல எனக்கு தருவீராக. வெண்ணெய் என்றாலே தீமையை வெறுப்பதல்லவா? இந்த உலகம் எனக்கு தீமையை கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தின் மனிதர்கள் இந்த தீமையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் போகிற வருகிற எடுக்கிற எல்லா இடமும் தீமையினால் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் அந்த தீமை நிறைந்த உலகத்துல ஆண்டவரே என்னை ஒரு நல்ல சுத்தமான வெள்ளை நிற வெண்ணையாய் மாற்றும் ஆண்டவரே. நல்ல என்னுடைய ஜீவியம் ஒரு பாரமற்ற ஒரு வெண்ணையாய் மாற்றும் ஆண்டவரே. தீமையே என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது என்று எல்லாரும் கர்த்தரை துதிங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது தேன். அந்த தேன் என்பது ஒரு கலசத்தை காண்பிக்கிறது. கலசம் என்பதே மற்றவருடைய தாகத்தை தீர்ப்பது. ஐயோ அந்த ஊழியக்காரருக்கு என்ன வேண்டுமோ, ஐயோ அந்த சகோதரிக்கு என்ன வேண்டுமோ, ஐயோ இந்த தம்பிக்கு என்ன முடிஞ்ச ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். ஏதோ ஒரு பழைய அசோத்திரம் பழைய ட்ரெஸ்ஸோடு இருக்கிற அவங்களுக்கு ஒரு சின்ன சட்டையை வாங்கி கொடுப்போம். அன்னாலை போல ஏதோ ஒரு நன்மையை செய்ய ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நான் எல்லாருக்கும் தாகத்தை தீர்க்கிறேன். ஒரு கலசமாய் என்னை மாற்றுங்க. நல்ல தாகம் தீர்க்கிற ஒரு கலசமாய் என்னை உருவாக்குங்க என்று கேளுங்க. 2வது அந்த தேன் என்பது நன்மையை தெரிந்து கொள்ளுதல். அந்த நன்மை யார்கிட்ட இருக்குதோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பா. அப்படியே முடிஞ்சா கையை மேல உயர்த்துங்க, கையை மேல உயர்த்துங்க. 2 காரியத்துக்காக ஜெபிங்க. 1 தீமையை வெறுப்பது, 2வது நன்மையை தெரிந்து கொள்வது. அந்த தீமையை வெறுப்பதும் நன்மையை தெரிந்து கொள்வதும் அது வெண்ணையையும் தேனையும் குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே. நீங்க கையை உயர்த்தி துதிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். தீமையை வெறுக்கக்கூடிய, டிவி பார்க்கக்கூடிய, சினிமா பார்க்கக்கூடிய, அசுத்தமான தேவையில்லாத நாடகங்களை பார்க்கக்கூடிய அந்த தீமையை வெறுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் இப்பொழுதே கட்டளையிடுகிறார். வீட்டுக்குள் வருகிற ஆடல் பாடல்கள், தேவையில்லாத சினிமா பாடல்கள், அசுத்த பாடல்கள், தேவையில்லாத காட்சிகள் அதில் இன்புற்று இருக்கிறது. அந்த தீமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியேறுகிறது. இந்த நாள் முதல் நன்மையை தெரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வெண்ணையை போல இருந்த உங்களை இப்ப நல்ல தேனை போல மாற்றுகிறார். வெண்ணெய் என்கிற தேவனை போல நீங்க மாறினாதான் தேன் என்கிற மனிதர்களுக்கு உதவியாகவே மாற முடியும். அந்த தெய்வீக சுபாவத்துக்கு தேனாய் வெண்ணையா இருக்கணும். அந்த தெய்வீக சுபாவம் என்பது வெண்ணையை குறிக்கிறது. நீங்க வெண்ணையா மாறிட்டீங்கன்னா அழகா மனிதர்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் கண்களை மூடி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த சத்தியத்தை வாழ்ந்தவரை ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படிந்து கையை உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் ஜீவியத்திலே தீமையை வெறுக்கிற ஒரு சிந்தை வருவதாக, நன்மையை தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் வருவதாக. தீமையை வெறுப்பதும் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறதுமான வெண்ணையும் தேனும் அவருடைய பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரை. ஷபௌதி கர ரபோத்தியாக்க கரபலபலபக்க ரிபத்து ரியாத்து ரபோத்தியாபக்க திரபலபக்க குரக்க கரபக்க கரபக்க கரக்க துரபலபலபக்க கரக கரக லீமல பக்கத்துரம ரியாத்துரமரியா ஷபத்தாலபக்க துரபலப அக்கத்த தாத்தலப தியாக்கத்தர மௌதியாக்க கரபக கரா.
இவருடைய வீடும் வீட்டில் உள்ள எல்லாரும் தீமையை வெறுக்கிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, இவர்கள் வீடும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நன்மையை தெரிந்து கொள்கிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு கடுகளவுக்கு கூட நாங்கள் யாருக்கும் எப்போதும் தீமை செய்யவே கூடாது. ஆனால் ஒரு மலை அளவுக்கு நாங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவரே, கடுகளவுக்கும் தீமை செய்யாமல் மலையளவுக்கு நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றிவிடும். அந்த இருதயம் வருவதாக, அந்த எண்ணம் வருவதாக, ஒவ்வொருவரையும் வெண்ணையும் தேனுமாய் தேவன் மாற்றி